Hi guys, how are you? Welcome to Homemade Food Activity Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பு தான் நம்ம இப்போ இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். First of all, மட்டன் நல்லா சூப்பரான எல்லாம் ஆட்டுக்கறி. மட்டன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு சூப்பரா. மஞ்சள்தூள்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. தேவையான பொருள் பார்த்தலாமா? First of all, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு 4 பச்சை மிளகாய் பார்த்தீங்களா. அதில் போடுறதுக்கான தேவையான பொருள் லவங்கம், ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, இது எல்லாம் பார்த்தீங்களா. சட்டி வச்சாச்சு. ஒரு எத்தனை டீஸ்பூன், ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எதுக்கு காமிக்கிறேன்னா இதை அரைக்கணும், இப்போ தான் குழம்பு நல்லா திக்னஸாக சூப்பராக வரும். தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இது கொரியாண்டர் பவுடர். ஓகே, இது போடலையாம்மா? ஆமாம், மறந்துட்டேன். பரவாயில்ல, ஓகே, போட்டுடலாம். எப்போ போட்டேன் என்ன? கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கணும் எண்ணெயில். நல்லா இதுவாகட்டும். அதுக்கு மீதி வெங்காயத்தை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். இது தேங்காய் கூட என்ன நம்ம அரைக்கணும்? சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு அரைக்கணும். கசகசாலாம் போட்டிங்கன்னா திக்னஸ் கொடுக்கும். சோம்பு வந்து நல்லா அந்த வாசனை கொடுக்கும். குழம்பு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தேங்காய், முழு தேங்காய் உடச்சி அரைக்கணும். பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஸ்மெல்லு சூப்பராக வருது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கறி குழம்பு வைங்க, செம்மையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓகே கைஸ், பார்த்தீங்களா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை போடுமா? கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது கரம் மசாலா எடுங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ வந்து புதினா கொத்தமல்லி போடுறாங்க. இதுதான் வந்து குழம்புக்கு ஃப்ளேவரே கொடுக்கறது. இந்த கரம் மசாலா, புதினா கொத்தமல்லாம் நல்லா வாசனமாக இருக்கும். குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்களா, போட்ட செகண்டு புதினா கொத்தமல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எத்தனை டீஸ்பூன்மா? ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பார்த்தீங்களா, நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் கொஞ்சமாக இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம். அதுக்கு வதங்க பழம், தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா கலக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வருது, ஸ்மெல் நல்லா வருது. தக்காளி நல்லா வேகட்டும். மஞ்சள்லாம் போட்டாச்சு. இப்போ உப்பும் அது தேவையான அளவு போட்டு இப்போ நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்தது மட்டன் தான். தக்காளி நல்லா வேகட்டும். ஓகே கைஸ், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்தது அம்மா கறி போட போகிறாங்க. கறி வேக்காடு எப்படின்னா கறி வேக்கிறத பொறுத்து கைஸ். ஏன்னா இப்போ எல்லாம் ஆட்டுக்கறினா சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் பெரிய ஆடுனா லேட்டாக வேகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை
உங்களுக்கு சீக்கிரம் ஆகணும்னா குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு 3 விசில் விட்டால் போதும். கறி பஞ்சாக வெந்துடும், பிரச்சனையே இல்லை. ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி தான் வேக வைக்கணும், குக்கரில் வேணாம் அப்படின்னா இதை போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து அதில் தண்ணி வரும். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்தக்கப்புறம்தான் நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி போடுறது, மிளகாத்தூள் எல்லாம் போடவே முடியும். நம்ம இது வந்து நல்லா கலக்கியாச்சு. சூப்பராக கலக்கியாச்சு கறி. இப்போ வந்து நம்ம வந்து ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து விடுது. எல்லாமே வந்து கறியில் வந்து அப்சர்வ் பண்ணிடுது. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, தண்ணி ஊற்றிடலாம். ஆமாம் இப்போ வந்து இந்த தண்ணி வந்துருச்சு கறியிலே. தண்ணி ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்குறாங்க அம்மா. ஏன்னா கறி வேகணும், ஏன்னா நிறையா இருக்குது கறி. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். குக்கரில் வைக்கிறதுனாலும் நீங்கள் இந்த அளவு கறி இருந்துச்சுன்னா 2 சொம்பு தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா 1 சொம்பு தண்ணி ஊற்றுங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து ஹையில் வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து வெந்ததுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இப்போ வந்து வேகட்டும். ஓகே கைஸ், கறி பார்த்திங்கன்னா நல்லா பூவாட்டம் வெந்துடுச்சு. நல்லா ஒரு 1/2 hour இருக்கும் டைமிங்கு. நீங்கள் கறி வாங்குறத பொறுத்து இருக்குது, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து தேங்காய் வந்து என்னென்ன போட்டு அரைச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். தேங்காயில் வந்து சோம்பு கசகசாலாம் போட்டு நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா இந்த தேங்காய் அரைச்சதை இப்போ வந்து இதில் ஊற்றணும். ஊற்றியாச்சு. இப்போ வந்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம போட வேண்டிய மசாலா எல்லாத்தையுமே நம்ம இப்போ போடணும். இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கோம். பார்ப்போம், 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறோம் வெறும் மிளகாத்தூள். இப்போ வந்து அம்மா வந்து இது என்னதுன்னா தனியாத்தூள், கொரியண்டர் பவுடர். இது எப்படி போடுமா காமிச்சிட்டு. இது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அளவுக்காக அம்மா டீஸ்பூனில் போடுறாங்க. இது போட்டிங்கன்னா குழம்பு திக்னஸும் ஆகுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போடுறதில்ல, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. காரம் கூட ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தனியாத்தூள் போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் தனியாத்தூள், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. ஒருத்தர் வந்து குழம்பு மிளகாத்தூளே போடுவீங்க, தண்ணி போதும்ட்டாங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு. இது எதுக்கு போடுறோன்னா கறி வந்து குழந்தைங்க வந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிடாது. இதில் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு வச்சு மசிச்சு ஊட்டி விடலாம். பிள்ளைங்களுக்கு காரமும் தெரியாது. அதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து போடுறோம். எல்லாம் போட்டாச்சு. அடுப்பு வந்து ஹை பண்ணுங்கம்மா. சூப்பராக இருக்காங்க. ஏன்னா இப்போ போட்ட மசாலா எல்லாம், இப்போ தேங்காய் இது எல்லாமே வந்து இப்போ ராவாக போட்டது. இதை வந்து எல்லாமே வந்து இந்த மசாலா வாசனை போகணும்.
அதனால இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ ஏற்கனவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா குழம்பு ரெடி கைஸ். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம கொதித்து நல்லா அந்த மசாலா வாடை போடட்டும், பார்க்கலாம். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு கறி குழம்பு முடிஞ்சிருச்சு. வேலை நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.